நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. உத்தமம் என்பது வேதாகமத்தில் அநேக இடங்களில் வருகிறது. பவுலுக்கு அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலரையே உத்தமர் என்று சாட்சி கொடுத்தார். நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு என்று தீகிக்கை உத்தமன் என்று அழைத்தார். எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் என்று எப்பாப்ராவை உத்தமன் என்று அழைத்தார். உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று ஒனேசிமுவை உத்தமன் என்று அழைத்தார். அதுபோல மேற்குறிப்பிட்ட வசனத்தில் தீமோத்தேயுவை உத்தமன் என்று பவுல் அழைக்கிறார். குறிப்பாக விசுவாசத்தில் அவன் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிறான். ஆண்டவர் நம்மிடமும் உத்தமத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 12:1 படி தாவீதின் அங்கலாய்ப்பு உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்பதாக கூறுகிறார். எரேமியாவும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல் என்று அங்கலாய்க்கிறார். நம்முடைய அழைப்பு உத்தமம், உண்மை என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்டான். இவற்றில் விசுவாசத்தை குறித்து சபை விசுவாசிகள் அதிகமாக அறிய வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் பரிதாபம் என்னவென்றால் உத்தமத்தை குறித்து அறிய அநேகருக்கு வாஞ்சையில்லை. தீமோத்தேயுவிற்கு இவை இரண்டும் காணப்பட்டது. அவனுக்குள் விசுவாசமும் காணப்பட்டது, உத்தமமும் காணப்பட்டது. ஆகையால் தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபங்களிலும் தலைவர்களின் சிலாக்கியங்களையும் பொறுப்பையும் குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். இன்று நமக்கும் அது அதிகமாக பிரயோஜனமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு ஈவு, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தமம் என்பது ஒரு கனி, நாம் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தீமோத்தேயு இவை இரண்டையும் உடையவனாக காணப்பட்டான். நாமும் சபையில் விசுவாசத்தில் உத்தம குமாரனாக தீமோத்தேயுவைப் போல காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.